துணி எடுக்கிறதுக்காக சண்முகம் ஃபேமிலி ஃபுல்லாக துணி கடையில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அறிவு ஃபேமிலி ஆட்டோவில் வந்துடுறாங்க. வந்தவங்க வந்துட்டு அப்படியே அங்கேயே நிற்க வச்சுடுறாரு அவங்க அப்பா. எதுக்காகப்பா இங்கேயே நிற்க வச்சா அதுவும் கடையில் அங்கே நின்றுட்டுருக்காங்களேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது எங்கள் பாரு, நம்ம தான் வந்துட்டு இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை நீங்கள் நம்மளே சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் அந்த சின்ன பொண்ணோட அந்த போலீஸ்காரம்மா இன்னும் வரவே இல்லை. நம்ம வந்துட்டு முதல்ல போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது அதெல்லாம் கூடவே கூடாது. அவங்க வந்த பிறகு தான் நம்ம போகணும், அமைதியாருன்னு சொல்லிடுறாங்க. அறிவுக்கும் வேறு வழி இல்லாமல் பேசி அவரும் முடியாமல் கம்முன்னு விட்டுடுறாரு. அப்புறம் இதை சண்முகம் பார்த்துறாங்க. என்னடா இது அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு பரணி வந்துட்டு, நீ எதுவும் இது பண்ண தேவையில்ல, இந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோ, எதுனா டென்ஷன் ஆனால் இந்த ஃபோட்டோங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒன்று பேக்கெட்டில் வச்சு விட்றாங்க. இவங்களும் அவங்க மாமாவும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அதெல்லாம் முடியாது, எங்கே அந்த இன்னொரு சம்மந்தி இன்னும் வரவே இல்லையே, நாங்கள் எப்படி வர்றது, அவங்க வந்தால் தான் நாங்கள் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் வெயிட் பண்ணுறாங்க. சண்முகம் இதை தெரிஞ்சு செம்ம கடுப்பாக வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வைஜெயந்தியும் அவங்க பையன் அவங்க அம்மா 3 பேரும் வந்துட்டு வராங்க புடவை எடுக்கிறதுக்காக. அவங்க வந்த பிறகு தான் இவர் இறங்கி வரார். வாங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு சண்முகம் அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு புடவையெல்லாம் பார்க்கறதுக்காக இது பண்ணுறாங்க. இங்கே அறிவோட அப்பா வழக்கம் போல் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஜரிகை வச்சது வேணும், பட்டு பட்டு இது வந்துட்டு எனக்கு இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், இவ்வளோ தூளம் தான் வேணும், அப்படி இப்படின்றாங்க. அடுத்தது என் பொண்டாட்டிக்கு தான் முதல்ல புடவை எடுக்கணும், அவளுக்கு இவ்வளோ ரூபாயில் எடுக்கணும், அவ்வளோ ரூபாயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த வைஜெயந்தியும் வந்துட்டு செம கடுப்பாயிடுறாங்க. இவங்க என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி கடுப்பாயிட்ருக்காங்க. இது கூடவே வந்துட்டு சண்முகத்தோட அத்தை பாக்கியமும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. என் பையனோட கல்யாணத்துக்காக துணி எடுக்க போகிறது, நான் வர வேறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிவபாலனையும் கூட்டின்னு வந்திருக்காங்க. சிவபாலா அண்ணி தான் வந்துட்டு வீராக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கணும், புரியுதா, புடவை எடுக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் சண்முகம் ரொம்பவே கடுப்பாக வர்றாரு. அப்புறம் பரணி கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா 2 தங்கச்சிங்களோட ஃபோட்டோவும் இருக்குது. அதனால் அவர் அமைதியாகிடுறாரு. மாறி மாறி போட்டி போட்டுட்ருக்காங்க. இங்கே ஹரியோட அப்பா சொன்னனால காஸ்ட்லி புடவை வேணும்னு சொன்னனால வைஜெயந்தியோட அம்மாவுமே, நாங்கள் மட்டும் என்ன குறைஞ்சவங்களா, எங்களுக்கு குறைஞ்சது 1 லட்சத்துலையாவது இப்போ இது புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ண சொல்ல 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டு பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சண்முகம் ரொம்பவே இதுவாகிட்டாரு. அப்புறம் சிவபாலன் வந்து அவங்க அம்மா சொன்னதுக்காக வீராக்காக போய் புடவை இந்த புடவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரா உடனே வந்துட்டு கௌதம பக்கா அவர் வந்துட்டு இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க எல்லோரும் ஒரு பக்கம். இங்கே இவங்க எடுக்கிற இதுவாக பார்த்தா 2 லட்சத்துட்டு வந்தேன், அதுக்கு தாண்டி போகும் போல இருக்குது பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்களோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 1 லட்சம் கடன் வாங்கிட்டு வா, எவ்வளோ வட்டி அந்த கூட பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா 10 வட்டிக்கு வந்துட்டு 1 லட்ச ரூபா அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதையும் கொடுத்து 2 லட்சத்தி சில்லற வந்துட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் வந்துட்டு மாலத்தி வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னாச்சு வைஜெயந்தி மேடம் கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க எங்கே கொடுத்தாங்க, அவங்க சுயநலமாக இருக்காங்க, அவங்க பழி வாங்கணுன்றதுக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அறிவு கிடைக்க மாட்டாரா, நீ வரும், இல்லை அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுற மாட்டேன், நீ ஒரு விஷயம் பண்ணு, உங்ககிட்ட அந்த வெங்கடேஷன் அதாவது இவரோட அறிவோட ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் இதுக்கு வந்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணணும், அதே மாதிரி நீ பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாலே போதும், பொண்ணு அழுதா வந்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ போலீஸையும் கூட கூட்டிகிட்டு வந்துடு, அப்படி அழுதா வந்துட்டு அறிவோட அப்பாவே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அப்புறம் அறிவு கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இந்த கல்யாணமும் வந்துட்டு ரத்னாவோட நடக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தேவை அந்த ரத்னா கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகேன்னு அவங்களும் ஒரு பக்கம் ஒத்துக்கிறாங்க. இங்கே பந்தக்கால் வந்துட்டு மண்டபத்தில் வந்து நட்டுடுறாங்க. சண்முகம் ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து அவங்க அத்தையை வந்துட்டு முதல்ல தொட்டு குங்குமம்லாம் இதுவெல்லாம் மஞ்சளெல்லாம் வைக்க சொன்னால் அவங்க வந்துட்டு மதனி நீ நினச்ச மாதிரி என் பையனுக்கும் பொண்ணு வீராக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இதனால் சண்முகம் செம கண்டாயிடுறாரு. அவளுக்கு இதே தான் வேலை, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் பந்தக்கால் நட்டு முடிச்சிடுறாங்க. அறிவோட அப்பா வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்து நிற்கிறாங்க. பந்தக்கால் நடுது பார்த்தியாடா, எவ்வளோ இது இருந்தால் நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் இதை பண்ணியிருப்பாங்க, நான்லாம் வரமாட்டேன், அவங்க வந்து ஆரத்தி எடுக்கணும், அவங்க வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படி இப்படின்றாங்கப்பா, இப்போ நீ வரையே இல்லையாப்பா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அறிவு இறங்கி போக அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இப்போ அவன் மட்டும் தனியாக போனோன்னா உனக்கு தான் அவமானமாக இருக்கும், நீயும் கூட போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவரும் வந்துட்டு கூட போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஜெயந்தியோட ஃபேமிலி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்பா ஃபோட்டோவுக்கு சாமி கும்பிட்டு இது பண்ணிக்கலான்னு மாலை போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவனை பழி வாங்கிறதுக்கு 10 வருஷம் இது வந்துட்டு அவனை பழி வாங்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு
அவன் தங்கச்சி கழுத்தில் வந்துட்டு நம்ம பையன் தாலி கட்டிடுவான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவனுக்கு நரகம்னா என்னென்னு நான் காமிக்கிறேன். தினம் தினம் அவன் கஷ்டப்படணுன்ற மாதிரி வைஜெயந்தி வந்து இது பண்ணி ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இப்போ தாம்மா எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு கோவமாக வருது, இதுக்கு மேலே அந்த வீரா கிட்டே நடிக்க தேவையில்ல அப்படி இப்படின்னு அவங்க பையன் கௌதமே வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இது நடந்துகிட்ருக்க, இன்னொரு பக்கம் எங்கள் அரியு ஃபேமிலி உள்ளே போகிறாங்க. ஆரத்தி கூட எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோன்னே, பரணி நான் எடுத்துகிட்டு வரேன் ஆரத்தி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் உள்ளவே வந்துட்டுமே, இதுக்கு மேலே எதுக்கு சிஸ்டர் விடுங்க, அவர் அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை ரூம் எங்கே இருக்குது, ஏசி இருக்குமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஏசி குழுன்னு இருக்குது, நீங்கள் போங்கன்ற மாதிரி சண்முகம் சொல்லிடுறாங்க. அப்புறம் சரின்னு போகிறாங்க. அப்புறம் அறிவு வந்துட்டு ரத்னாவை பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குதா என்ன ஏதுன்றது. சிவபாலன் வீராக்கு தான் கல்யாணம் நடக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.